You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் கைஸ், வாழ்க்கை அப்டேட்டில் 2.0 அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நானும் எங்கள் அக்காவும் வந்து மார்க்கெட் போயிட்டு இருந்தோம். அதுதான் வந்து இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் ஒரு பாட்டி கிட்ட போய் நாங்கள் வாங்கலாம். பாட்டி வந்து எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, இது என்ன ப்ரைஸு அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக பார்ப்போம். அந்த பாட்டி வந்து எங்களுக்கு வந்து வெங்காயம் வாங்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த பாட்டி அந்த வெங்காயமே வந்து 40 ருபீஸ்க்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. அது எவ்வளோ கிடைச்சிருக்கு, கன்னியாகுமரி எப்படி ரேட் இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ வெயில் அடிக்குது, உட்காந்துருக்கீங்க. 20 ரூபாய்க்கு நல்ல வெங்காயமா வரேன்னு விட்டு வாங்குறேன். இது கொஞ்சம் எடுத்துக்கோ. எவ்வளோ? 40 ரூபா. வெங்காயம் வாங்கினதுக்காக காம்பன்சேட் மாதிரி பச்சை மிளகா கொடுத்துருந்தாங்க. இது வந்து இங்கே ஊர்லலாம் வந்து இது நாசமாக போகுது, இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னைக்கு இது காலி ஆகாது அப்படின்னு சொன்னால் வரவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பட் வந்து சென்னையிலலாம் அப்படி கிடையாது. இங்கே அழிஞ்சு போனாலும் போட்டோம், அடுத்தவனுக்கு ஓசியில் கொடுக்கக்கூடாதுரா அப்படின்ற ஒரு நினப்போட சுற்றுவானுங்க. பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. இது போயிடுமே, வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பன்சேட் மாதிரி கொடுப்பாங்க. போன வாட்டி கூட நான் விளாக் போட்டிருப்பேன். அந்த விளாகில் வந்து எங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டி. இன்றைக்குமே பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. கன்னியாகுமரி காய்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேன் நான். தென் வந்து உண்ணியப்பம் வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போய் ஒரு 2 உண்ணியப்பம் வாங்கிட்டோம். உண்ணியப்பம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து உண்ணியாப்பத்தை கொடுத்துட்டு, சரி ஓகே இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். பட் வந்து அது ரிட்டன் வந்து ஐ மீன் உள்ளே போடும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ரிட்டன் திருப்பி எடுக்கும்போது கஷ்டமே இல்லாமல் ஸ்வைங் ஸ்வைங் வந்த மாதிரி இருந்துச்சு. நானும் வந்து லைட்டாக ஷேக் தான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது உடனே அப்படியே வந்துடுச்சு. அது எனக்கு வந்து பார்க்கவே ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி வந்தது. ஸோ வந்து அதையுமே நான் இது பண்ணிட்டேன். தென் வந்து எங்கள் பாட்டி வந்து நெத்திலி மீன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு பிடிக்காது. நெத்திலி மீன்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வந்து நான் நெத்திலி மீனை வந்து அறவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் பாட்டி சமையல் என்றைக்குமே வந்து ருசியாக தான் இருக்கும். தென் வந்து இது வந்து துவையல் பண்ணியிருந்தாங்க, சாம்பார் வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க இன்னைக்கு. நெத்திலி மீன் குழம்பு, சாம்பார், துவையல், தென் வந்து சோறு வடிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து நாங்கள் சென்னையில் சாப்பிட்ற அரிசி தான் வடிச்சிருந்தாங்க. தென் வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் ரீச் ஆனோம்ல, ஸோ வந்து ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கலன்னா எப்படின்னு சொல்லி இறைச்சி குழம்பு வச்சுருந்தாங்க. கொஞ்சோண்டு நான் ஃப்ரை பண்ணேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோவில், என்னோடய குக்கிங் வீடியோவில். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படி எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே ஒன்றும் வரலை வண்டி. கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஒரு வழியாக வண்டி வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து கடலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே கடலுக்கு போவோம்னு ஒரு ஆனந்தத்தில் ஏறி உக்காந்தாச்சு. உட்காந்து நாங்களும் போய்க்கிட்டே இருக்கோம். கடல் போய்க்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு வழியாக வந்து கடலுக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி 2 பேர் போயிட்டு இருந்தாங்க.
அவங்களும் கடலுக்கு தான் போறாங்களாம். ஆனா கடல் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு போயிட்டுருந்தாங்க. எனக்கு அப்பா சொன்னாரு, இது மாதிரி வந்து ஏற்கனவே வந்து கடல்லாம் இங்க தான் இருக்கு. இங்கோட்டு போணும், இங்கோட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்து இங்கோட்டு, இங்கோட்டு சொல்றனால நாங்களும் போய்க்கிட்டே இருந்தோம். வந்த பாடில்ல. வழி ஏதோ மாறி போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்டலாம் கேட்டேன். இப்படிதான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ரொம்ப தூரம் நடந்து நடந்து போயிட்டுருக்கேன். உங்க கண்ணுக்கு கடல் தெரியுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இருந்தாலும் வந்து நான் ஜூம் பண்ணி தான் பார்த்தேன். என் கேமரால. ஆனாலுமே வந்து எனக்கு கடல் தெரியல. நான் இப்படி லைட்டா பார்க்கும்போது, ஓ! அதுதான் கடலா இருக்குமோ! அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். பார்த்தா அது வந்து கடல் தான் அப்படின்றது வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து போட்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயுமே போய் பார்க்கலாமா, பட் நாங்க அங்கலாம் போல. அங்கலாம் போகாம இங்க ரோட்ல இருந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த பக்கம் போக ஆரம்பிச்சுட்டோம். இந்த பக்கம் போனா கடல் வந்து நல்லா தெரியுது. இங்க பாருங்க, சென்னையிலலாம் வந்து கடல்ல வந்து ஒருத்தங்க மட்டும் இருந்து பார்த்துருக்கீங்களா? பட் இங்க இருக்கலாம். அது மாதிரி இருந்தது. சென்னையிலலாம் அவ்ளோ கூட்டமா இருக்கும் கடலு. அப்படியே இங்க, அங்க, அங்க ஒரே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியல என்னால போன வாட்டி போயிட்டு. காண்டாயிடுச்சு. இவன் குதிக்கிறான், அவன் குதிக்கிறான், இவன் இப்படி நடக்குறான், அவன் இப்படி நம்ம யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். பிகாஸ் வந்து அது பப்ளிக் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இங்கலாம் அழகா தாறுமாறா எடுக்கலாம். ஆனா என்ன தெரியுமா ஒரு விஷயம்? கடலின் நிலைமைகள் அப்படின்ற மாரி தான் இத நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஃபுல்லாவே வந்து குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்காங்க ரோடு ஃபுல்லாவே. இந்த ஆள் நடமாட்டம்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கனால, இங்க ஃபுல்லாவே வந்து குப்பை அது இதுன்னு சொல்லிட்டு, நானும் அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி நடையோ நடையோ நடந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோட்லலாம் எவ்வளோ குப்பை எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. நானும் நடந்து நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டு இருக்கேன். போய் போய் பார்த்தா, ஒரு வழியா வந்து கடல்கிட்ட போவோமா இல்லையான்னு தெரியல. எங்க அப்பா சொன்னாரு, "இந்த சைடு போ. இந்த சைடு போனா தான் கடல் வரும்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதுல நாயெல்லாம் வேற, அதுங்க வேற அதுங்களோட காலை கடன், மாலை கடன், மதிய கடன் எல்லா கடனையும் இங்க தான் வந்து அடைக்கும் போல. ஃபுல்லா ஒரே இதுவா இருந்தது. எனக்கு காண்டாயிடுச்சு. கொஞ்சம் நீட் பண்ணியிருந்தா இந்த கடல் வந்து நல்லாருக்கும். உங்களுக்கு கடலோட வியூ பாருங்க. பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கா. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதெல்லாம் வந்து நானும் கொஞ்ச நேரம் வந்து இந்த இடத்துல நம்மளால உட்கார கூட முடியல. அவ்ளோ நீட்னஸ்மே இல்லாம இருக்கு. பாருங்க கடல சுத்தி யாராவது இருக்காங்களா? கடல்ல ஆளே இல்ல. இதுதான் இங்க இருக்க கடலு. இந்த கடல வந்து பார்க்கறதுக்கு வரணும்னா நீங்கலாம் கன்னியாகுமரிக்கு வாங்க. இது வந்து தேங்காப்பட்டினம் அப்படின்னு அங்க இருக்க கடலு. யாரெல்லாம் வந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தண்ணி வந்து இவ்ளோ தூரம் அடிச்சு அடிச்சு வருதா? இவ்ளோ தூரம் வந்திருக்கு. பட் வந்து நான் இவ்ளோ தூரம் வந்துச்சு, சரி இங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னாச்சு. போய் நின்னுட்டு எங்க டாடி அங்கருந்து கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அவ்வளோதான். எங்க டாடிக்கு வந்து கடல்லாம் கொஞ்சம் பயம். அதனால வந்து போக்கூடாது, போக்கூடாது, இறங்கவே கூடாது. "டாடி கடலுக்கு வந்தா நின்னுட்டு தான் போணும்" அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டுருந்தேன். அதனால வந்து சரி அப்படின்ட்டு வர அலைய பார்த்து எனக்குமே பயமாயிடுச்சு. வந்து இது பண்றோம்ன்னு பார்த்தா அலையே வரல. அட பாவி! எவ்வளோ நேரம் நின்னுட்டுருக்கேன், இங்க வாடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கருந்து எங்க அப்பா, "அவ்வளோதான் நீ ஒழுங்கா வா, பின்னாடி வா, எனக்கு ஒண்ணும் நீச்சல் தெரியாது. உன்னலாம் நான் இது பண்ண மாட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு காண்டாயிடுச்சு. சரி ஓகே ரிட்டர்ன் வந்துட்டு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு, "டாடி நான் போயிட்டு வரேன்" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, திருப்பியும் வந்து நான் போக ஆரம்பிச்சுட்டேன். நான் போய் அங்க நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் தண்ணீல நின்னுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா நானும் நின்னுட்டே இருந்தேன். இங்க வந்த அலை, நானும் கொஞ்சம் குறுகலா உள்ள உள்ள போய் போய் நின்னு நின்னு பார்க்குறேன். அது உள்ளுக்கு உள்ளுக்கு போய்க்கிட்டே இருக்கு. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. "என்னய்யா நீ உள்ள உள்ள போற" அங்கேயே நின்னுடுச்சு அந்த அலை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இங்க இங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா வந்து, யாராச்சும் இருந்தா கூட நம்ம உள்ள கிள்ள போனா புடிச்சு கொஞ்சம் கூட்டிட்டாவது வருவாங்க. இங்க யாருமே இல்ல. நம்ம தனியா வேற நிக்கிறோம். திடீர்னு அலையில உள்ள கூட்டு போனா கூட டாட்டா, பாய் பாய் தான் சொல்லணும் எல்லாருக்கும். அந்த ஒரு பயம் வேற இருந்துச்சு. பட் இருந்தாலும் நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். இதுக்கு மேல ஒரு கால் எடுத்து வச்சா எங்க அப்பா அங்க திட்ட ஆரம்பிக்கிறாரு. "போச்சு நீ அவ்வளோதான், நீ இப்படிதான்" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. நானும் வந்து சரி ஓகே கொஞ்சம் உள்ள போய் நிப்போம், கொஞ்சம் வெளிய போய் நிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் நின்னு நின்னு பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நானும் ஓடி போயாச்சும் தொடுவோன்னு ஓடுறேன். அதுக்குள்ளயே போகுது முன்னாடி. எங்க அப்பா வேற பின்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. நானும் முன்னாடி போறேன், பின்னாடி வரேன். ஏதேதோ பண்ணி எனக்கு சரியான சிரிப்பு. என்னடா இந்த கடலு நம்ம முன்னாடி போனா உள்ள 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 போகுது அப்படின்னு சொல்லி இதுவா இருந்தது. எனக்கும் தெரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் வந்து இதுக்கப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் வந்து இன்னைக்கு வந்து உன்ன ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன்.
எனக்கு அக்கா வந்து "கொஞ்சம் முன்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி போ" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. எங்க அப்பா அங்க "ஒழுங்கா பின்னாடி வா, ஒழுங்கா பின்னாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல வந்து யாரு சொல்றது நான் கேட்கன்னு தெரியல. இப்போ ஒரு பெரிய அலை வரும். கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து ஏதேதோ பண்ணி பார்த்தேன். ஆனாலுமே வந்து அலை அங்கருந்து எழும்பும்போது பெருசா எழும்புற மாதிரி இருக்கு. ஆனா எங்க கிட்ட வரும்போது வரவே இல்ல. நானும் இங்க பாருங்க, நான் அங்க நின்னுட்டு இருந்தேன். அங்கருந்து வந்து வந்து கடைசியில ஒரு அலை வந்துச்சு. அப்பதான் என் மனசே நிம்மதியாச்சு. சரி, ஒரு அலையோட எப்படி நம்ம போறது அப்படின்னு மனசு கொஞ்சம் இருந்துச்சு. பட் வந்து 2வது அலை வந்து ஃபுல்லா வர ஆரம்பிச்சுருச்சு. நானும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். கிளம்பிடுவோம்னு முடிவெடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மள வச்சு செஞ்சுடுவாங்க. நம்மள விட மாட்டாங்க. ஒழுங்கா நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லி புடிச்சுடுவாங்க ஒரு அலைக்கே. அதுவும் இல்லாம எனக்கு 2வது அலை கொஞ்சம் ஹெவியா வரவே பயமாயிடுச்சு. எங்கடா நம்மள உள்ளகையில இழுத்துட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடல் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து அங்க இருக்க நாய்ங்க தான் அதுங்களோட ராஜான்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியா வந்து கடலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போய் சரி வர வழியில ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைகள் எல்லாம் தேடி பார்த்தேன். கடைகள் எல்லாம் கடைகள் எல்லாம் தேடி தேடி பார்த்தேன். அப்ப வந்து எங்க அப்பா இங்கேருந்து பஸ் இருக்கா? அப்படி இருக்கா? அப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தென் வந்து நாங்க இன்னைக்கு கடல்ல வந்து போயிட்டுருந்தேன். எங்க அக்கா வந்து "உன் மேல காப்பி கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன். என்ன கேட்காம என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அவ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் வந்து "நீ யார்றீ சொல்றது? குனிஞ்சா குடுறி" அப்படி இப்படின்னு நாங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துட்டு எப்படியோ ஒரு வழியா வந்து எங்க அப்பா வேகத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். எங்க அப்பா வந்து ஒரே வேகமா நடந்துக்கிட்டே இருப்பாரு விறு 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 விறுன்னு. அவரு கூட வந்து நம்ம ரன் பண்ணா மட்டும் தான் அவரு ஈக்குவலா நம்ம வர முடியும். ஒரு வழியா ரன்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பேருந்து வந்தது. அந்த பேருந்துல ஏறி உட்காந்துட்டோம். ஆனா பெரிய காமெடியே என்னன்னா, அந்த பேருந்து நாங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாதாம். நாங்க வந்து அங்க என்ன பேருந்து வந்தாலும் அங்க போயிடும் அப்படின்னு நினைச்சு ஏறி உட்காந்துட்டோம். அவங்க போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அட போங்கய்யா! அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்டாப்பிங் தானே. திருப்பி இறங்க, திருப்பி வேற பேருந்து ஏறு அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லா இருந்த பேருந்த விட்டுட்டு மொக்கையா ஓட்ட உடைச்சல் பேருந்துல ஏறி உக்காந்துட்டோம். உக்காந்து ஒரு வழியா வந்துட்டோம். சரி அங்கதான் குடிக்கல, இங்க போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா, வடை எல்லாத்தையும் ஒரு 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 காட்டுவோம். இன்னைக்கு உனக்கு வேட்டை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு காஃபியும் போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளி போண்டா தான் எடுத்தேன் நானு. அத சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி வீட்டுக்கு போகும்போது சும்மா போ வேண்டாம். எல்லாருக்கும் பப்ஸும் வாங்கிட்டு போவோம். நம்ம மட்டும் உள்ளி சாப்பிட்டா எப்படி? அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காஃபி உஷார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பப்ஸு, ஒரே ஒரு சிக்கன் ரோல் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே ஓடி வந்தேன். ஆடிக்கிட்டே ஓடி வந்தோனே எங்க பாட்டி "என்ன பண்ற நீ? இந்த தட்டெல்லாம் எதுக்கு அங்கருந்து தூக்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பேக்கரி கடையிலேருந்தே எடுத்துட்டு வந்தேன். நீங்க அங்க உட்காந்து சாப்பிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் குடுக்க தானே போறீங்க. நான் வீட்ல உட்காந்து சாப்பிட்றேன் குடுங்க. குடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். எங்க பாட்டி "அது இங்கே இருக்கு. அது எதுக்கு நீ கஷ்டப்பட்டு அங்கருந்து தூக்கிட்டு வந்தேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் உட்காருங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சுட்டேன். எல்லாரையும் உட்காந்துட்டு நம்ம இப்போ வந்து இத சாப்பிடுவோம். எல்லாருக்கும் நான் பிளேட் தரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருந்தேன். ஆனா வந்து பப்ஸ் வந்து அப்பதான் போட்டிருக்காங்க. சுட சுட போட்டிருக்காங்க போல. நான் வந்து அவங்க கிட்டலாம் சொல்லியிருந்தேன். பப்ஸ் வந்து இன்னைக்கு போட்டதா, நாளைக்கு போட்டதா எல்லாம் பார்த்து குடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவரு வந்து இப்ப போட்டது தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரு பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன். பட் வந்து நான் வந்து பார்த்தோனே எனக்கே தெரிஞ்சுச்சு பப்ஸ் இப்ப போட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுக்கு ஒரு ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து சிக்கன் ரோல் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் வந்து அவங்களலாம் வச்சுட்டு நம்ம வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் தவறு. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த ஒரே ஒரு சிக்கன் ரோல் எடுத்துட்டு, சரி உங்க எல்லாருக்கும் நான் குடுக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டேன். இத காட்டிட்டு அது ஃபுல்லா பன்னு மாதிரி வச்சிருந்த அந்த சிக்கன் ரோல என்ன பண்ணேன், ஃபுல்லா பிரிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க அக்காவுக்கு குடுத்துட்டேன். எங்க அக்கா இந்த பக்கம் உட்காந்துருந்தா. அவளுக்கு கொஞ்சம் குடுத்து, "இந்தா நீ சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்லி அவகிட்ட குடுத்துட்டேன். அவகிட்ட குடுத்துட்டு அதுலேருந்து பாதி பிரிச்சு வந்து எங்க பாட்டி இருந்தாங்க. எங்க பாட்டிக்கு கொஞ்சம் குடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி கொஞ்சம் சாப்பிட்டு அதுலயே வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் சாப்பிட்டு சாயாலாம் குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பப்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு பார்த்தேன் பப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ குடுத்துருந்தேன். நான் ஏதோ செஃப் மாதிரி.
பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் குக்கிங்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிப்பேன். நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மறக்காம. தென் வந்து இங்கேயும் ஒரு காஃபி, அங்கேயும் ஒரு காஃபி போட்டு முடிச்சாச்சு. தென் இதுக்கப்புறம் என்ன காஃபி போடும்போதே ஒரு கதை தான். ஏன்னா வந்து எங்க பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது சொல்லுவோம். அந்த காலத்துல இது எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு, அது மாதிரிலாம் நான் நெறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்பேன். அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி எல்லாமே பக்காவா சொல்லிக் குடுப்பாங்க. எங்க அக்கா வேற இந்த பக்கம் இருந்தா. அவளுமே வந்து ஏதோ பாத்தா அது இதுன்னு சொல்லி அவளுமே சொல்லிக்கிட்டு இருந்தா. நார்மலா ஏதாவது போய் கேட்டா சொல்ல மாட்டா. இது மாதிரி யார்கிட்டயாவது கேட்டா அவங்க சொல்லும்போது மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அவள அப்படியே இழுத்து வச்சு நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கணும்னு தோணும். உங்களுக்கு தோணுமா? உங்களுக்கு தோணாதா? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து எங்க அக்காகிட்ட வந்து எத்தனை வாங்கிட்டு வந்த? இது என்ன? ஏதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி இத்தனை வாங்கிட்டு வந்தேன். இது நடந்துச்சு. இது பண்ணுச்சு. அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். எங்க அப்பா கூட தானே வந்தேன். எங்க அப்பா தான் இதெல்லாம் வாங்கி குடுத்தாரு. ஆனா நான் தான் வாங்கி குடுத்தேன்னு எல்லாருமே தவறா நினைச்சுக்கிட்டாங்க. நானும் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அங்கேயே ஒரு காஃபிய போட்டு பப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. மறுபடியும் வந்து எப்போ எங்க எங்க ஊருக்கு போனா மட்டும் எப்பலாம் கடைக்கு போனோமோ எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அது ஏன்னு எனக்கு தெரியல. தென் வந்து ஈவினிங்கா சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அன்னைக்கு வந்து டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. பீச்லயும் சும்மா கால நனைச்சு கொண்டு வந்தாங்க. அதனால சரி சர்ச்சுக்கு போவோம், ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சர்ச்சுக்கு போயிட்டு எங்க அக்கா இருந்தா. எங்க அக்கா வந்து நீ என்ன வீடியோ எடு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடுக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஏதேதோ பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். தென் வந்து கொஞ்ச நேரமே அமைதியா இருந்தோம். நெறைய பேர் வந்திருந்தாங்க. நெறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வந்து காணிக்கைகள் போட்டிருந்தாங்க. நெறைய பேர் வந்து வேண்டியிருந்தாங்க. நெறைய பேர் அழுதாங்க. நெறைய விஷயம் இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டம்ன்ற ஒண்ணு இருக்கும் தான் போல. யாருமே வந்து ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபேமிலி விஷயத்துல வீக்கா இருக்காங்க. ஃபேமிலில ஸ்ட்ராங்கா இருந்தா ஃபினான்ஷியல் வீக் இருக்கு. தென் வந்து நெறைய 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 விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அதுக்கு அடுத்து என்ன? இது என்ன? அது என்ன? அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கும். இந்த சர்ச் வந்து புதுக்கடையில இருக்கு. புதுக்கடை பேருந்து நிலையம் பக்கத்திலேயே இருக்கு. இப்பதான் கட்டுனாங்க. இப்போ 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. கட்டி வந்து ரொம்ப இதுவா கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலேயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். கீழ வந்து உங்களால வந்து மாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா நம்ம மேலேயுமே போலாம். இங்க வந்து இந்த கொயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ மீன் அந்த பாட்டு பாடுறவங்க எல்லாருமே வந்து மேல தான் இருப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு மேல. தென் வந்து அங்கலாம் முடிச்சுட்டு எங்க பாட்டி எங்கள ஏடிஎம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஏடிஎம் போனா அங்க ஒருத்தன் கார்டு மாட்டிக்கிச்சு. அது வெளியவே வரல. ரொம்ப நேரமா அத எடுத்துட்டு இருந்தாங்க. ஏடிஎம்யும் வேணாம், ஒண்ணும் வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து நம்ம ஃபங்ஷன் போறோம். ஸோ நம்ம மெஹந்திலாம் மருதாணி வச்சுப்போம் கையில அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். எனக்கு மெஹந்தி கூட ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எனக்கு வச்சு விடுறதுக்கு யாருமே இல்ல. அதனால நான் மெஹந்தி வச்சுக்கிறது இல்ல. தென் வந்து இந்த பக்கம் வந்து எங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் வச்சு விட்டேன். அவளது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அதனால அவளுக்கு வந்து ஃபுல்லா நெயில் பாலிஷ் வந்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி வச்சுக்கிட்டேன். அவளுக்கு மட்டும் நான் கிரீன் கலர் எடுத்து வச்சு விட்டேன். நீ வந்து கிரீன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கிரீன் வந்து வச்சு விட்டேன். அவளுமே வந்து அது எதுவுமே கேட்காம சைலண்டா வச்சுக்கிட்டா. அதான் என்னோட அக்கா. தென் வந்து எனக்குமே வச்சு விடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவ வந்து எனக்கு வச்சு விடுறதுக்கு முன்னாடி ஒரு கால் தான் வச்சு இன்னொரு கால வச்சு தொல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. சரி ஓகே இன்னொரு கால் தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு கால் எடுத்தேன். அதுவுமே இல்லாம நான் அழகா வீடியோ எடுப்பேன். குடுன்னு வாங்கி இத எடுத்துச்சு. எவ்வளோ அழகா எடுத்து வச்சுக்குது பாருங்க. தென் வந்து என்னோடது நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ வந்து அழகா எத வச்சிருந்தா. அவ வந்து ஒரு பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் இல்ல, இது இல்ல, அது இல்ல அப்படின்னு சொல்லி அவளது மட்டும் சொன்னா. அதனால நானும் வந்து நீ இங்க வைக்கல பாரு, இங்க வைக்கல பாரு நானும் அவள குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். அவ மட்டும் சொன்னா நல்லா இருக்காது. அவளுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வைக்கல அப்படின்னு சொல்லி அவளுக்கு காட்டணும். அதனால வந்து நான் வந்து இங்க இல்ல பாரு, அங்க இல்ல பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அலப்பறை பண்ணி முடிச்சுட்டு இப்படி வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ்ல எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே எங்க அக்கா எனக்கு நெயில் பாலிஷ் வச்சு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து 2வது நெயில் பாலிஷ் வீடியோ. எப்பவுமே எனக்கு வந்து ரைட் ஹேண்ட்ல வைக்கிறது எங்க அக்கா மட்டும்தான். நிறைய பேர் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க. என்னோட கேமராலாம் யார் எடுக்கிறா? அது எல்லாமே வந்து என்னோட அக்கா தான் எடுப்பா. நான் வந்து இந்த ஆங்கிள் வச்சு எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவ அத வந்து ப்ராப்பரா பண்ணுவா. பட் வந்து என்ன ஃபுல் கவர் பண்ணி ஃபுல்லா இது பண்ற மாதிரி அவ இன்னும் எடுக்கல. பிகாஸ் வந்து ஒரு பிளேஸ்க்கு போறோம். ஃபுல்லா கேமரா வச்சுட்டு சுத்த முடியாது. அதனால வந்து அவ்ளோ இதுவா நாங்க டெப்த்தா போல இன்னும் யூடியூப்ல. ஜஸ்ட் மேலோட்டமா ஏதாச்சும் ஒரு வீடியோஸ், ஃபோட்டோஸ் மட்டும் அவ எடுப்பா.
இதுக்கப்புறம் ஏதாச்சுன்னா பார்ப்போம் காய்ஸ். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து அது மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து நாங்க போடுறோம். உங்களுக்கு வந்து வீடியோஸ் புடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தென் வந்து இது மாதிரி இன்னும் 2 சேனலுமே நான் வச்சுட்டுருக்கேன். அந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.